அந்த ஆப்போசிட் சைடுல. ஆனா, அந்த பசங்க யாராவது எனக்கு படிக்காத பொண்ணு வேணும்னு கேட்டாங்களா? இல்ல காசு இல்லாத பொண்ணு வேணும்னு கேட்டாங்களா? படிச்சிருக்கணும், வேலைக்கு போணும், அழகா இருக்கணும். இந்த 3 விஷயத்த தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா, அதுதான் இப்ப தேவைப்படுது. மத்த ஜாதி அடிப்படையில போறப்போ, நமக்கு புடிச்ச மாரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் அவங்க விவரமா தான் இருக்காங்க. பசங்க விவரமா தான் இருக்காங்க. அம்மா, அப்பாவுக்கு தான் தெரியல. புரியுதுங்களா? அம்மா, அப்பாவுக்கு தெரியல. பசங்க விவரமா தான் இருக்காங்க. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன். இன்ஃபாக்சுவேஷன்ன்றது ஈர்ப்புன்றது வானவில் மாதிரி. அது வரும், போகும். எந்த வயசுல வேணா வரும். ஆனா காதல்ங்கிறது வானம் மாதிரி. அது அவ்வளோ சீக்கிரத்தில நமக்கு கிடைக்காது, பிடிபடாது. அத நம்ம கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்றதுக்கு பண்றதுக்கு நமக்கு என் தலைமுறைலாம் வாய்ப்பு இல்ல. இப்ப இந்த தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு பொறுமை இல்ல. ஏன்னா எது ஈர்ப்பு, எது காதல்ன்னு அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? இல்ல எதுக்கு நம்ம இவ்வளோ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்போதுமே ஒரு உண்மையான ஒரு காதல நோக்கி நம்ம போனா தான் நம்ம வாழ்க்கை நல்லாருக்கும். உண்மையிலே சொல்றேன். இந்த உண்மையான காதல் இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸு, பிள்ளைங்கள ஏன் பிரியணும்? கணவன் மனைவி ஏன் பிரியணும்? நம்ம நம்ம வந்து ஒரிஜின ஒ நான் நான் நம்ம ஒரிஜினலான குணத்த கல்யாணத்துக்கு முன்னாடி காமிக்காம மறைக்கிறோம்னா, அதுக்கு பேரு சீட்டிங் தான். இது பொருந்தாத காதல். சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்றது பொருந்தாத காதல். ஃபோர்ஸ் மேரேஜ் பொருந்தாத காதல். சரிங்களா? இந்த பொருந்தாத காதல் எல்லாமே காலம் முழுக்க துன்பத்த தான் குடுக்கும். நம்ம அம்மா, அப்பா நெனச்சுக்கிறாங்க, நம்ம கல்யாணம் குடுத்துட்டோம், நம்ம பெரிய சாதிச்சுட்டோம் அப்டிலாம் கிடையாது. அந்த கணவன் மனைவிக்கு தான் தெரியும், நம்ம ஒரு பொருந்தாத கல்யாணத்துல இருக்கோன்ட்டு. பொய்யி, புரட்டு, ஏமாத்து வேல செஞ்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ரொம்ப சந்தோஷமா, நிதானமா, நல்ல ஒரு வாழ்க்கைய அனுபவிக்க வேண்டிய டைம்லலாம் சண்ட போட்டுக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, சச்சரவு பண்ணிக்கிட்டு, சந்தேகப்பட்டுக்கிட்டு, இப்படி வாழ்றதுக்கு பேரு அ அது என்னது அது என்ன சொல்றது? நான் இத விட மோசமா ஒரு வார்த்த சொல்லிடுவேன். அதாவது அன்பே இல்லாத கல்யாணம் ஒரு காதலே இல்லாத ஒரு கல்யாணம் உண்மையிலே விபச்சாரம் தான். விபச்சாரத்துல தான் அன்பு கிடையாது. அவங்க காசு குடுப்பாங்க, வருவாங்க, போவாங்க அவ்வளோதான். நான் சாப்பாடுக்கு காசு குடுத்தேன், ட்ரெஸ்ஸுக்கு காசு குடுத்தேன், அதுக்கு காசு குடுத்தேன், இதுக்கு காசு குடுத்தேன். அந்த காச குடுத்து அந்த குடும்பத்த நடத்துறதுக்கு பேரு கல்யாணம் கிடையாது. நீங்க அங்க ஒரு அமௌண்ட் மணி குடுக்குறதுக்கும், இத பொருளா வாங்கி குடுக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அன்பே இல்ல, காதலே இல்லன்னா, அந்த கல்யாணத்துக்கு பேரு கல்யாணம் கிடையாது, விபச்சாரம். ஏன்னா, நம்ம அன்பா இருக்கிறதுக்கு